ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்த பைக்கை நான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கிறேன். இது வந்து எந்த ஒரு பெய்டு ப்ரமோஷனும் கிடையாது. முழுக்க முழுக்க நம்ம ரைடர்ஸ் கம்யூனிட்டிக்கு நான் என்னுடைய பைக்கு, அதாவது அப்பாச்சி RTX 300 எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நல்ல ஒரு லொக்கேஷனில் இருக்கேன். இப்போ நான் நிற்கிறது நீங்கள் இந்த வெள்ளை துண்டை பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கோம், பூட்டானில் இருக்கிறேன். நேபாள் ஃபுல்லாக அடிப்பொலியாக அட்டகாசம் பண்ணின வண்டி இப்போ பூட்டானில் நிற்கிது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மைலேஜ் பார்த்துருவோம். நிறைய பேர் கேட்குறது மைலேஜ் தான். நான் வந்து தமிழ்நாட்டில் இருந்து, அதாவது சென்னையிலேருந்தே இந்த பைக்கை ஓட்டிக்கிட்டு தான் வந்திருக்கேன். எங்கேயுமே பார்சல் போடலை, இப்போ இது ஃப்ரைட்லேயும் கொண்டு போகலை. ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக நம்ம பைக்கை ஓட்டிட்டு வந்தது. என்னுடைய மைலேஜ் வந்து ஹைவேல வந்து பார்த்தீங்கன்னா 28 to 29.5 வருது. சரிங்களா? அதான் நார்மல். 28க்கு கீழே குறையல. நீங்கள் ஒருவேளை நல்ல ஹை ஸ்பீடில் 120 125னே ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு 27 அந்த ரேஞ்சில் வருது. நீங்கள் அப்படி ஓட்டாலாம் ஒரு 80 100க்குள்ளே நீங்கள் பைக்கை ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு 30 கூட கொடுக்குது. நம்ம நேபாளுக்குள்ளே என்ட்ரி ஆனதுக்கப்புறம் ஹில்ஸ் கம்ப்ளீட்டாக ஹிமாலயாஸோட ஹில்ஸு பூட்டான்லேயும் சரி, இது வரைக்குமே வண்டி 32.9 33 அதிகபட்சமாக 33 கொடுத்துச்சு. இதோட பெர்ஃபார்மன்ஸும் நல்லா இருந்ததுனால அந்த விஞ்சனோட இது அதிகமாக கொடுக்குது.